அனைவருக்கும் வணக்கம். ஈலேர்ன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 28th நவம்பர் ட்ரேட் ப்ரிப்பரேஷன். ஸோ ரெகுலராக நம்ம கான்டெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் வந்து இந்த சீரீஸில் பார்த்துட்டு இருக்கோம். இதோட யூஸ்ஃபுல் வந்து ஒரு சிலருக்குலாம் புரிஞ்சிருக்கு, கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து இதை நம்ம கண்டினியூ பண்ணணுமான்றதை கமெண்ட்ஸ் போடுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு போடுங்க. நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லேர்னிங்க்கு வந்து மூவ் ஆக போகிறோம் டிசம்பரில். ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்னிங்கை முடிச்சிடுங்க. கான்டெக்ஸ்டோடைய அந்த கண்டினியூட்டியும் பார்த்து முடிச்சிடுங்க. ஸோ தட் நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரைனிங்கை வந்து பிளான் பண்ணுறது இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரைனிங் எந்த மோடில் பண்ணலான்றதை நாங்கள் எங்கள் டீமோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை நாங்கள் அப்டேட் கொடுப்போம். அப்போ நீங்கள் அதை பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நவ் கோ ஃபார் கான்டெக்ஸ்ட். அகெயின் மந்த்லி ப்ரொஃபைல். ஸோ மந்த்லி ப்ரொஃபைல் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது மார்க்கெட் வந்து இந்த மந்த் என்னங்க, மந்த் முடிஞ்சிச்சுல இன்னையோட. ஸோ பேங்க் நிஃப்டி ஸ்டில் ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் ஃப்ரம் திஸ் டிமாண்ட். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இன்னும் இன்சைடில் தான் இருக்கு. ஓகே, நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்க கூட இந்த ஹையெல்லாம் இன்னும் வந்து மார்க்கெட் கிளியர் ஆகவில்லை. லாஸ்ட் 3 டேஸாக என்ன பண்ணுறாங்க, ஓவர்லேப் தான் இருக்கு. ஓகே, அது என்ன டீட்டெயில்னு டே ப்ரொஃபைலில் போய் பார்ப்போம். நிஃப்டி வந்து மந்த்லிலேருந்து இனிஷியேட்டிவ் செல்லிங் போயிட்டு டிமாண்ட்லேருந்து ரிவர்சல் வந்து அகெயின் கரண்ட் மந்தோட அந்த வேல்யூ ஏரியா மிடில் அவங்க ஸ்டே பண்ணுறாங்க. ஓகேங்களா? அகெயின் 3 days டைட் ஓவர்லேப்பு, ஹை ஒன்றும் கிளியர் ஆகலை, நமக்கு இனிஷியேட்டிவ் பையிங் ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை. மார்க்கெட் கரெக்ஷன் என்ன பண்ண போகுதுன்றத அப்கமிங்கில் ஸ்லைடில் பார்க்கலாம், வீக்லி அண்டு டெய்லியில். ஓகேங்களா? ஸோ ஸ்டில் வந்து நமக்கு ரேஞ்சில் இருக்குது. ஸோ ரேஞ்ச் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜிலாம் போட தெரிஞ்சவங்க போட்டிருந்தாங்கன்னா இந்த 3 daysக்கு இந்த எக்ஸ்பைரிக்கு நல்ல இன்கம் எடுத்துக்கலாம். ஓகே, ஃப்ரம் தி வீக்லி ப்ரொஃபைல். ஃப்ரம் வீக்லி ப்ரொஃபைலிருந்து நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குது, இந்த டெய்ல் மார்க்கெட் கிளியர் ஆகாமல் நமக்கு இந்த ரிப்பேர் ஒர்க் நடக்காதுன்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. மார்க்கெட் இங்கே அபோவில் தான் ஸ்டே பண்ணுது. ஸோ நமக்கு என்ன வேணும், இந்த ஹையை கிளியர் பண்ணி நாளைக்கு கன்ஃபர்மேஷன் வேணும் கண்டினியூ பண்ணுறதுக்கு பேங்க் நிஃப்டியில். பட் நல்ல பேலன்ஸ்டாக ப்ரொஃபைல் நல்ல பேலன்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் ஹியர் நிஃப்டி. ஸோ நிஃப்டியில் நம்ம வந்து அன்ஸ்பிளிட் பண்ணிடுவோம். அன்ஸ்பிளிட் பண்ணிட்டு பார்க்கும்போது அவ்வளோ கிளாரிட்டியாக இல்லை. இன்னும் அவங்க இன்னும் நிறைய ஏதாவது ஒரு பக்கம் ஃபினிஷ் பண்ணணும். அவங்க பையிங்கும் ஃபினிஷ் பண்ண மாட்டாங்க, செல்லிங்கும் ஃபினிஷ் பண்ண மாட்டாங்க, அப்படியே அரைச்சிட்டே இருக்காங்க. ஸோ நமக்கு இன்னும் ப்ராப்பர் கிளாரிட்டி நிஃப்டியில் இல்லை. பேங்க் நிஃப்டியில் ஓரளவுக்கு பாசிட்டிவ் வைப் இன்னும் இருக்குது. பட் டே ப்ரொஃபைலில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம். பட் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வந்து அவங்க நல்ல ஒரு அக்குமுலேஷன் ரேஷாக ஃபாலோ பண்ணுறாங்க. 23,300லேருந்து 23,400, 1000 பாயிண்ட்ஸ். 1000 பாயிண்ட் ரேஞ்ச் வந்து வீக்லி ப்ரொஃபைலே நமக்கு கிளியராக தெரியுது. இந்த இடத்துல நமக்கு தேவையானது என்னது, இனிஷியேட்டிவ் பையிங் இங்கே தேவைப்படுது. இனிஷியேட்டிவ் பையிங் வந்து நமக்கு தேவைப்படணும். அப்போ தான் நம்மளால் அப்சைடுக்கு உண்டான ட்ரேடிங் பார்க்க முடியும். மற்றபடி உங்களுக்கு ஸ்கேல்பிங்க்கு உங்களுக்கு இந்த ரெஃபரன்ஸ் பிரகாரமே அழகாக இன்றைக்கே ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா புரியும். வில் டிஸ்கஸ். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி வைக் ஆஃப் தியர் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைக் ஆஃப் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஸ்லைட்டாக ஒரு 1 minute எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஒயிட் ரேஞ்சில் இருக்குது, நமக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஓகே, ஸோ டெய்லி ப்ரொஃபைல் போவோம். ஸோ டெய்லி ப்ரொஃபைல் பார்க்கும்போது எப்படி இருக்கு, இந்த பேங்க் நிஃப்டியில் இந்த டெய்ல் வந்து கிளியர் ஆகலை, இந்த வேல்யூ ஏரியாலேயே ஓவர்லேப் பண்ணிருக்கு. அப்சைடில் போனோன்னு ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் பண்ணி அனுப்புகிறாங்க. இனிஷியேட்டிவ் செல்லிங்கும் வரல, இனிஷியேட்டிவ் பையிங்கும் வரல. ஓகே, ஸோ ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, மூவ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. பட் இந்த ஹையை பிரேக் பண்ண முடியல, லோவையும் பிரேக் பண்ண முடியல. ஃபுல்லி ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் ஓவரையில் இருக்குது. இது டீட்டெயில் கான்டெக்ட் பார்க்கலாம். நிஃப்டியில் ஓவர்லேப் ப்ரொஃபைல்ஸ் கண்டினியூஸ்லி அபவ் தி லெவல் வந்து கிளியர் ஆகலை, பிலோ லெவலும் கிளியர் ஆகலை, ஓவர்லேப்பாக இருக்குது. ஸோ க்ளோஸ் டு கான்டெக்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் சார்ட்டில் பார்க்கலாம். ஓகே, இந்த பிபிஓசி கான்செப்ட் எல்லாம் நம்ம கண்டினியூஸாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லது. மார்க்கெட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே,
மல்டிபிள் டேஸ் இங்கே ஓவர்லேப் ஆகுதுனாலே ரெகுலராக என்னோட செஷன் ஃபாலோ பண்ணுறவங்க தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ரொஃபைல் நம்ம என்ன பண்ணோம், மெர்ஜ் பண்ணி அழகாக அந்த கர்வ் கிடச்சிதான்னு பார்க்கணும். ஓகேங்களா, மெர்ஜ் பண்ணி பார்ப்போம். கர்வ் கிடச்சிருக்கானா இல்லை, உங்களுக்கு டெய்ல் இந்த இடத்துல கிளியர் ஆச்சு. ஸோ பையிங் ஒன்றும் ஃபினிஷ் ஆகலை அப்படின்னு. செல்லிங் ஃபினிஷ் ஆகி மார்க்கெட் போயிட்டு இருக்கு, ஒன்றும் பையிங் ஃபினிஷ் ஆகலை. ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த 50 to 500ல, இந்த 50 to 500ல என்னங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு சின்ன ஒரு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இஃப் ஆக்ஷன் வந்து ஃபெயில் ஆனா இப்படி. ஓகேங்களா, இருந்ததுன்னா நமக்கு பேலன்ஸ்டாக இருக்கும். அப்படி பேலன்ஸ்டாக இருந்து மார்க்கெட் இந்த இடத்துல ரிவர்சல் ஆகி உள்ள வருது அப்படின்னா தென் வந்து நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அகெயின் இந்த ஏரியாவை கரெக்ஷன் பண்ணதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இங்கேருந்து இங்கே ரிவர்சல் ஆகி இந்த சென்டர் கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஏரியாலாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆக்ஷனோட ஸ்ட்ரென்த்தை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஆக்ஷன் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஆக்ஷனோட ஸ்ட்ரென்த் இன்னைக்கு எப்படி இருக்கு, புவர் லோஸ் நீங்களே சொல்லுங்க. புவர் லோஸ் இது என்னதுங்க, பிபிஓசி பேக் டு பேக் பிபிஓசியாக இருந்துச்சு, கன்சாலிட் ஆயிருக்கு. ஆனால் இன்னைக்கு எத்தனைங்க, 1 2 3 4 5 6 தான், 60 பேர் ஆவரேஜ் பேலன்ஸ் தான் இன்னைக்கு. நல்ல பேலன்ஸாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இனி பிபிஓசியிலேருந்து மார்க்கெட் என்ன பண்ண முடியல, நமக்கு ப்ராப்பர் அப்சைடுக்கு உண்டான பிபிஓசிலேருந்து என்ன பண்ண, அப்சைடுக்கு உண்டான கன்வர்ஷனும் வரல, டவுன் சைடுக்கு உண்டான கன்வர்ஷனும் கொடுக்கல. ஸோ போத் சைடு ஃபெயிலியரில் நம்ம என்னங்க டிஸ்கஸ் பண்ண நேற்று, போத் சைடு ஃபெயிலியர் இருந்தால் மார்க்கெட் அகைன் பேலன்ஸ் பண்ணோம். ஓகேங்களா, பேலன்ஸ் பண்ணிச்சிங்களா. அப்போ அந்த பேலன்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன மொமெண்டம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் என்ன இல்லை, கண்டினியூட்டி இல்லை. அகைன் மார்க்கெட் இந்த இடையில வந்து நல்ல ஒரு ரிஜெக்ஷனாக இருக்கு. தென் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, போயிட்டு பையிங் போட்டுனே இருக்காங்க. உங்களுக்கு வந்து இனிஷியேட்டிவ் பையிங் இல்லை. ரீட்டைலர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, இங்கே வந்தோடனே இந்த இந்த பர்டிகுலர் பீரியட்ல இருந்து ரிவர்ஸ் போகுமா, இந்த பீரியட்ல ரிவர்ஸ் போகுமா, இதுல இருந்து ரிவர்ஸ் போகுமா ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அவங்க பண்ணல. ஸோ ஓடிஎஃப் வந்து பையிங் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகேங்களா, அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரீமியம் ப்ரைஸ் கிடைச்சா ரிஜெக்ட் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ற மாதிரி தான் தெரியுது. ஓகேங்களா, சின்ன ஒரு அது ரிவர்சல் இப்படி கிடைச்சதுன்னா, அது ரிவர்சல் கிடைச்சுன்னா என்ன பண்ண, ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான்ல தான் இருக்கு. ஸோ அவங்க வந்து இன்னைக்கு எக்ஸ்பைரிக்காக வச்சாங்கன்னு தெரியல. 50 to 500 அண்ட் 50 to 600 இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி ரிவர்ஸ் ஆகலை அப்படின்னா ப்ராப்பராக நமக்கு என்ன பண்ணணும், மார்க்கெட்டு கன்வர்ஷன் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா, கன்வர்ஷன் பண்ணி கொடுக்கணும். அதை நாங்கள் ஆக்ஷன் நாளைக்கு கிளியராக ஃபாலோ பண்ணுங்க. அட் ப்ரெசென்ட் வந்து நமக்கு ரெஃபரன்ஸ் என்ன இருக்கு, இந்த புவர் லோ இருக்கு. ஓகேங்களா, நாளைக்கு ஓப்பன் ஆகி வேலிடேஷன் கரெக்டாக இந்த லோக்கு வர சான்சஸ் இருக்கு. இந்த ஹையை மார்க்கெட் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிட்டு ஆக்ஷன் கண்டினியூ பண்ணணும். இந்த ஹையை கிளியர் பண்ணி ஆக்ஷனை கண்டினியூ பண்ணணும். ஸ்ட்ராங் ஆக்ஷன் கொடுவாங்க. இங்கேருந்து இப்படி கிளியர் ஆகி இங்கே சிங்கிள் பிரிண்ட் கிடச்சி, இந்த சிங்கிள் பிரிண்ட் நமக்கு ஒன் டைம் ஃப்ரேம் கிடைக்கணும். அப்போ தான் இந்த பர்டிகுலர் சப்ளை ஜோன் நமக்கு கிளியர் ஆகும். அதர்வைஸ் ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சல் மாதிரி என்ன பண்ணுவோம், ஓஆர்ஆர் டாப் மாதிரி மாற்றிடுவான். ஓஆர்ஆர் டாப் மாதிரி அவங்க மாற்றிடுவாங்க. மாற்றிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரொஃபைல் ஃபுல்லாக நம்ம கனெக்ட் பண்ணும்போது என்னங்க, இந்த சென்டர் பாயிண்ட் கிடைக்குது. இந்த சென்டர் பாயிண்ட் கீழே மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு 2 பீரியட் கண்டினியூஸாக 2 பீரியட் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருந்தாலே இந்த இடம்லாம் ரிப்பேர் பண்ண வருதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து ஸ்டில் இந்த ரேஞ்ச் தான். ஓகேங்களா, ரேஞ்ச் 52 51 200 52 600 to 200. ஸோ ஆல்மோஸ்ட் 1500. அதை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ல தான் மார்க்கெட் ரேஞ்சில் இருக்கு. கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பெரிய குவான்டிட்டிலாம் போகாதீங்க. நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜிலாம் போகிறவங்களாம் 30% மேலே கேபிட்டல் உள்ள போய் டிப்ளாய் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ரொம்ப அதிகமான ப்ராஃபிட் எதிர்பார்க்காதீங்க. சின்ன சின்ன ப்ராஃபிட் கிடைச்சாலும் அழகாக எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. ஓகே, ஸோ நிஃப்டி, ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சேம் பேங்க் நிஃப்டி மாதிரி தான். நமக்கு இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ட் ரிவர்சல் கிடச்சி இந்த சென்டரை மார்க்கெட் கவர் அப் பண்ணும்போது இந்த இடம்லாம் ரிப்பேர் பண்ண சான்சஸ் இருக்குது. இல்லை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த இடம் நல்ல பேலன்ஸாக இருக்குன்னா இதுக்கு மேலே மார்க்கெட் டெஸ்ட் எடுத்துட்டு நமக்கு என்ன பண்ணணும், ரேலியே கொடுக்கணும். ரேலியை கொடுக்கணும் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி வரணும். ஓகே, எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் இந்த மாதிரி உங்களுக்கு கன்வெர்ட் ஆகணும், தெரியுதுங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு கன்வெர்ட் ஆகணும் அல்ல. ஓகே,
குயிக்கா இப்படி கன்வெர்ட் ஆகணும். அப்பதான் இந்த மாதிரி ஒரு டே கிடைச்சதுன்னா அந்த இதெல்லாம் கிளியர் ஆயிடும். இந்த மாதிரி ஒரு டே கிடைச்சதுன்னா அந்த இடம்லாம் கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறம் பையர்ஸ் எல்லாரும் உள்ள வந்துருவாங்க. வந்துட்டு ஸ்ட்ரென்த்தை ஃபாலோ பண்ணா கூட ரீட்டைலர்ஸும் சேர்ந்துப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். க்ளோஸ் டு கான்டெக்ஸ்ட் அப்படிம்போது இன்னைக்கு பிபிஓசில இருந்து மார்க்கெட் என்ன ரியாக்ட் பண்ணிருக்கு பார்ப்போம். ஒன்றும் ரியாக்டும் பண்ணல, பேலன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஃபுல் பேலன்ஸ். இந்த பேலன்ஸ்ல இருந்து இங்க கன்வர்ஷன் ஆகி போனதுக்கு இந்த ஹைக்கு மேல நமக்கு என்னங்க பண்ணணும், இந்த ஹைக்கு மேல இந்த இடத்துல நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ப்ராப்பரா கிடைக்கணும். அப்பதான் இந்த பிபிஓசில இருந்து அவங்க இந்த பிபிஓசில என்ன பண்ணிருக்கணும், இந்த பிபிஓசில பிசினஸ் பண்ணிருக்காங்கன்னா அந்த பிசினஸ் டிசிஷன் நமக்கு என்ன டிமாண்ட் அதிகமா இருக்கணும்னா அப்ப என்ன பண்ணி இந்த ஹையை வந்து அவங்க கிளியர் பண்ணி காமிக்கணும். ஹையை வந்து கிளியர் பண்ணி காமிக்கணும். ஒன்றும் பண்ணல, ஓவர் ஐ தான் வச்சிருக்கோம். இப்போ ரெஸ்பான்சிவ் இது மாதிரி பண்ண ரெஸ்பான்சிவ் செல்லிங்காக தான் இருக்காங்க. ரெஸ்பான்சிவ் செல்லிங்காக தான் இருக்காங்க. ஸோ அகெயின் இந்த இடம் வந்து உங்களுக்கு லோ கனெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த சிங்கிள் பிரிண்ட் எல்லாம் நம்ப முடியுமான்னு தெரியல. பட் ஆனால் இவன் சிங்கிள் பிரிண்ட் அப்படின்றதுனால இந்த பேலன்ஸ் இம்மிடியட்டா நமக்கு ஒரு ரெஃபரன்ஸா வச்சுக்கலாம். இந்த பேலன்ஸை ரெஃபரன்ஸா வச்சு இந்த ரெஃபரன்ஸ்ல இருந்து நாளைக்கு மார்க்கெட் எப்படி கன்வெர்ட் ஆகுது, மேபி இந்த இடத்துல ஒரு சிங்கிள் பிரிண்ட் கிடைச்சி உங்களுக்கு கன்வெர்ட் ஆச்சுன்னா தென் வி கேன் ஃபாலோ பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் இருக்கவங்களாம் தெரியும், இந்த மாதிரி காம்போசிட் ப்ரொஃபைல் வரும்போது எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்கள் போயிட்டு ரெடியாக இருக்கணும், எவ்வளோ கேபிட்டல் நீங்கள் டிப்ளாய் பண்ணணும், எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் கேபிட்டல் நீங்கள் வச்சுருக்கணும், எந்தெந்த ஸ்ட்ராட்டஜி, அதுக்கான பிளான் ஏ என்ன, பிளான் பி என்ன, அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக பிளான்டாக நீங்கள் வந்து ரிகல்சல் பண்ணிட்டு ரெடியாக இருங்க. வில் கெட் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ் பர் அவர் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல இருந்து நமக்கு ப்ராப்பராக கன்வெர்ட் ஆகணும். ஓகே, இந்த லோ இருக்கு இல்லைங்க, ரொம்ப ஃபேராக ஃபுல்லி ஒரே ரெஸ்பான்சிவ் தாங்க. அதனால நம்ம பெருசாக எதுவும் கான்ஃபிடென்ஸாகவே இன்னைக்கு மார்க்கெட் எதுவுமே நமக்கு கொடுக்கல. ஓகே, ஃபுல்லாக ப்ராக்கெட் மார்க்கெட்டை தான் வச்சுருக்காங்க. வில் சீட் நாளைக்கு ஓப்பனிங் எப்படின்னு பார்க்கணுங்க. ஓப்பன்ல இருந்து அப்படி டெஸ்ட் எடுத்துட்டு நல்ல ஒரு டெய்ல் வச்சுட்டு அப்புறம் இப்படி பண்ணோம்னா நம்ம டிசைட் பண்ணலாம். ஓகே, இங்கேருந்து இன்னொரு ரெஃபரன்ஸ் நமக்கு கிரியேட் ஆகுதுன்னு டிசைட் பண்ணலாம். இல்லை அதர்வைஸ் பேலன்ஸ் தான். பட் அதே சேம் டைம் இந்த பிலோவில் இப்படி கன்ஃபார்ம் பண்ணாலும் இந்த ஏரியாலாம் மார்க்கெட் வந்து ரிப்பேர் பண்ண வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுவும் கேப் இருக்குது. ஓகே, ஸோ என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி, இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு. இந்த மந்த்லி எக்ஸ்பைரி, அதனால எப்படி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம ஆனால் ஆப்ஷனில் கிளியராக நம்ம பார்த்துடலாம். அவங்க வெளியே போகும்போது நம்ம தெரிஞ்சிடும், அது ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு புரியும், அது பிரகாரம் நீங்கள் வந்துடலாம். ஸோ ஹோப் கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ்லாம் வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ப்ராப்பராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மென்டார்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இட்ஸ் நாட் கம்பல்சரி. ரியலி நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருக்குது, ஒரு டீசென்ட் கேபிட்டல் வச்சுருக்கோம், ஒரு டீசென்ட் கேபிட்டல் இருக்குது, நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாற போகிறேன், இல்லை கரியராகவே நான் எடுக்க போகிறேன், அதுக்கு ஒரு பர்சனலைஸ்டு ஒரு கோச்சிங் தேவைப்படுது அப்படின்னு விருப்பப்படுறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். மற்றபடி கண்டினியூஸ் லேர்னிங்காக இருக்கவங்க இப்போ நான் சொன்ன இந்த பிளேலிஸ்ட்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. வில் அரேஞ்ச் சம் நெக்ஸ்ட் செட் ஆஃப் நாலேஜ், கண்டினியூஸ் நாலேஜ் ஷேரிங் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ தேங்க்யூ, ஹாப்பி ட்ரேடிங், பை பை.